வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனல்ல வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மாத்திரம் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அத பார்த்துட்டு அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி உங்களால அப்ளை பண்ணவும் முடியும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எமர்சன் கம்பெனி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற வேகன்சிஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற நிறைய வேகன்சில ஒரு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டியும் அதே மாதிரி 0 to 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும், அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபெல்லோக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஒண்ணும் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ 3 விதமான ஆப்பர்ச்சுனிட்டிய நம்ம ஒரே வீடியோவா பார்த்துருவோம். ஸோ இந்த எமர்சன் கம்பெனி ஆல் ஓவர் வேர்ல்டு இவங்களுக்கு மேனுஃபேக்சரிங்கும் இருக்கு, ஆஃபீஸும் இருக்கு. அதுல உங்களுக்கு வந்து பர்ட்டிகுலரா இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சில இடம் சொல்லணும்னா பூனேல இருக்கு, உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு, நொய்டால இருக்கு, அதே மாரி சென்னை தமிழ்நாட்டுல பொறுத்தவரைக்கும் சென்னையில இருக்கு. ஸோ இந்த கம்பெனி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டில ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா நம்ம இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிய பத்தி பார்த்துருவோம். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி மேனேஜ்மென்ட் ட்ரெய்னி ரினியூவபிள்ஸ். ஸோ இதோட ஒர்க் லொகேஷன் நொய்டா, உத்தரப்பிரதேஷ். ஜாப் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் 26007688. ஸோ இந்த இன்டர்ன்ஷிப்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி அனௌன்ஸ் பண்ணது 8th ஜூலை 2026. ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டியில் உங்களோட ரோல் மார்க்கெட் அசஸ்மெண்ட், காம்படிட்டர் அனாலிசிஸ் இதெல்லாம் இருக்கும். இதை தவிர வந்து நீங்கள் வந்து அவங்களோட சேல்ஸ் டீம் உங்களோட சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ராங் டெக்னிக்கல் மார்க்கெட்டிங் அண்ட் டேட்டா அனாலிசிஸ் பேக்ரவுண்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டாக் ஹோல்டர் கம்யூனிகேஷனில் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு கேண்டிடேட் வந்து அவங்களுக்கு இந்த இன்டர்ன்ஷிப்க்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர வந்து உங்களுக்கு வந்து அவங்களோட கல்ச்சர் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட கல்ச்சர் வந்து அவங்க கிரேட் ஐடியாஸ் வச்சுட்டு அதே சமயத்தில் ஒரு கிரேட் டீம் ஆல்ரெடி வச்சுருக்கோங்க. ஸோ உங்களை வந்து அந்த டீம்லேயும் அதே மாதிரி அவங்க ஆஃபீஸ்லேயும் ஒரு பெரிய ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வர்றதுக்கான எல்லா விதமான டெவலப்மெண்ட் சப்போர்ட்டும் அவங்க உங்களுக்கு தரதா சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட மென்டர்ஷிப்பு, ட்ரைனிங், லீடர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஸோ இந்த மாதிரி எல்லா க்ரோத்து பிளானிங்கும் அவங்கக்கிட்ட இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு அவங்களோட சேலரியும் ஒரு காம்படிட்டிவ் சேலரியாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எப்படி அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த காம்படிட்டிவ் சேலரி இல்லாமல் உங்களுக்கு வந்து நல்ல ஃபினான்ஷியல் பொசிஷன், அதே மாதிரி சோஷியல் நீட்ஸ் இதெல்லாம் மீட் அவுட் பண்ணுற ஒரு சேலரியும், மெடிக்கல் இன்சூரன்ஸ் பிளானும் வித் டென்டல் அண்டு விஷன் கவரேஜ், அதாவது கண்ணுக்கும் டென்டலுக்கும் சேர்த்து தான் அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எம்ப்ளாயி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் இருக்குது, டியூஷன் ரீஎம்பர்ஸ்மெண்ட் இருக்குது, எம்ப்ளாயி ரிசோர்ஸ் குரூப்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய மச் மோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வந்து உங்களுக்கு எம்ப்ளாயீஸ் பெனிஃபிட்ஸாக தராங்க. ஸோ இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இன்கேஸ் நீங்கள் ஏதாவது டிசபிலிட்டி இருக்குது, இல்லைன்னா இந்த வெப்சைட்டில் என்னால் அப்ளை பண்ண முடியல அப்படின்னா அதுக்கான ஒரு மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ IDISA சுருக்கமாக சொன்னால் idisability.administrator@emerson.com இந்த மெயிலுக்கு நீங்கள் உங்களுடைய தேவைகளை மெயில் அனுப்பிச்சு நீங்கள் கேட்டு இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து www.emerson.com. ஸோ இதுதான் அவங்களோட வெப்சைட், நான் அதுவும் கொடுத்துருக்கேன். இதை தவிர இந்த இன்டர்ன்ஷிப்கான அந்த அப்ளிகேஷன் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். இதை நீங்கள் டச் பண்ணாலே அது அப்ளிகேஷன் லிங்க்குக்கு போயிடும். அங்கே போய் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ 2வது ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம வந்து சென்னை தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி சீனியர் லாஜிஸ்டிக் கோஆர்டினேட்டர். இதோட ஜாப் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் 26004979. ஸோ இது வந்து ஜாப் ஃபங்க்ஷன் வந்து மெட்டீரியல் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட். இது அனௌன்ஸ் பண்ணது 6th ஜூலை 2026 அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஒர்க்கிங் லொக்கேஷன் வந்து தமிழ்நாடு, சென்னை, ஹைப்ரிட் தான் இதுவும். ஸோ ஜாப் சம்மரி அப்படின்னும் போது நீங்கள் சென்னையில் உட்காந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. அவங்க டீமோட சேர்ந்து தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. இதில் வந்து ஆர்டர் மேனேஜ்மெண்ட், அதாவது அவங்களுடைய மெட்டீரியல்ஸோட ஆர்டர் மேனேஜ்மெண்ட், ஆர்டர் என்ட்ரி, சேல்ஸு, ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூஷன், ஃபினான்ஸ் டீம்ஸ் இதெல்லாம் சேர்த்து தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ இது ஆர்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஆர்டர் மேனேஜ்மெண்ட்டில் என்னென்ன டைப் ஆஃப் இது இருக்குது அப்படின்னு தெரியும். டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே கோஆர்டினேட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணணும் தெரியும். அதே மாதிரி வந்துட்டு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ரெகுலேஷன்ஸ் பற்றியும் உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அவங்க தான் இந்த பொசிஷனில் வந்து ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ GR அண்ட் ரெசிப்ட் இதை பற்றி நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஃபேக்ட்ரியில் பேமெண்ட் இன்வாய்ஸ், அதே மாதிரி கம்ப்ளீட் GR வித் 24 hours ஃப்ரம் த டைம் இந்த ஃபேக்ட்ரி ஃபுல்ஃபில் தேர் இன்கோட்டர்ன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர வந்து இன்வாய்ஸிங், டிஸ்பேச்சிங்,
ஸோ இந்த மாதிரியான ஒர்க்கெல்லாம் உங்களுக்கு இருக்கும். ப்ரிப்பரேஷன் ஆஃப் லெட்டர் ஆஃப் கிரெடிட் இது வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் யூஸ் பண்ணுறது. ஸோ அதை கேட் ஷிப்மெண்ட் இன் லைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒர்க்கு இதெல்லாமே நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்றதுனால வேட் ரெக்கன்சிலேஷன் இது வந்து கண்டிப்பாக இது வந்து தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இதையும் நீங்கள் வந்து பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த ரோலுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் காமர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொதுவாக காமர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, இல்லைனா பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்தவங்க. ஸோ முக்கியமாக கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்கணும், ரிட்டன் அண்ட் வெர்பல் ஸ்கில் நல்லா இருக்கணும். ரிட்டன் அண்ட் வெர்பல் ஸ்கில் நல்லா இருக்கணும். ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற கேண்டிடேட் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி எம்எஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர வந்துட்டு ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன், அதாவது அவங்க சொல்லியிருக்கிறது 3 இயர்ஸு பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் காமர்ஸ், பட் ப்ரிஃபர்டு என்ன அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒரு 5+ இயர்ஸ் வந்து இதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்கில் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா அது ப்ரிஃபர்ட் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஞ்சும் அரபிக் லாங்குவேஜிலும் நல்ல ஒரு ஃப்ளூயன்சி இருக்கிறவங்க இருந்தால் அதுவும் ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாம்பில் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ப்ரிஃபர்ட் குவாலிஃபிகேஷனில். ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அவங்களோட வெப்சைட்டும் கொடுத்துருக்கேன், அதே மாதிரி அப்ளிகேஷன் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த அப்ளிகேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துறேன். இதை டச் பண்ணாலே உங்களுக்கு அந்த அப்ளை பேஜ்க்கு வந்து போயிடும். ஸோ அடுத்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆர்டர் என்ஜினியர் 1. இதுவும் லொக்கேஷன் வந்து சென்னை லொக்கேஷனுக்கானது. ஸோ இதோட ஜாப் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் 26007424. இந்த ஜாப் ஃபங்க்ஷன் வந்து சேல்ஸ் சிஸ்டம் இன்ஜினியரிங். இது வந்து அனௌன்ஸ் பண்ணது 8th ஜூலை 2026. ஒர்க் லொக்கேஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சென்னை தான் இதோட ஒர்க் லொக்கேஷன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றது இந்த ஜாப் டைட்டில்லேருந்தே தெரியுது. இதை தவிர வந்து நீங்கள் பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் மேனுஃபேக்சரிங், இது மேனுஃபேக்சரிங்கில் நான் உங்களை போடுறதுனால பிஓஎம் அப்படின்னு சுருக்கமாக சொல்கிறேன், பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஸோ இதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதே சமயத்தில் இதில் தான் நீங்கள் ஒர்க்கும் பண்ண போகிறீங்க. ஸோ இதை தவிர வந்து அவங்களுடைய அந்த மேனுஃபேக்சரிங் டீமோட சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறது, அதே மாதிரி ஆர்டர் என்ஜினியர் சப்போர்ட் மிடில் ஈஸ்ட்டும் ஆஃப்ரிக்காவுக்கும் சேர்த்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் நல்லா இருக்கணும். அதை தவிர வந்து ஹை லெவல் ஓனர்ஷிப் எடுத்து ப்ரொடக்ஷன் ப்ராசஸ், மேனுஃபேக்சரிங், அசம்பிளி, பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இந்த ரிலேட்டட் கொஷின்ஸ்க்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுக்குற ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு கேண்டிடேட் மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்த ஒரு கேண்டிடேட்டாக இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மெக்கானிக்கல் டிசைன் டெக்னாலஜியில் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு மினிமம் 0 to 2 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னாலும் பரவாயில்ல, 0 இயர்ஸ். ஸோ 2 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகேன்னு தான் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக சாப்பில், ஒராக்கிள் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸில், மைக்ரோசாஃப்டில், அதே மாதிரி இஆர்பியிலெல்லாம் நல்லா ஒர்க் பண்ண தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர வந்து ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் கேஷ் ப்ராசஸ், அது மாதிரி மெக்கானிக்கல் டெக்னிக்கல் ட்ராயிங்கில் ஒரு நல்ல இன்டர்பிரிட்டேஷன்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில், இது வந்து ஆஃப்ரிக்கா அதே மாதிரி வந்து யுஏஇ சம்மந்தப்பட்ட இந்த ஆர்டர், அதே மாதிரி ஷிப்மெண்ட்டு இதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால நல்ல ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து பேசிக் குவாலிஃபிகேஷன். ப்ரிஃபர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர், அதாவது இன்ஜினியரிங்கில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆர் அதுக்கு ஈக்குவலண்ட், அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் படித்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அது ப்ரிஃபர்ட் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஃபிஷர் கண்ட்ரோல்ஸ், வால்வ்ஸ் இதை பற்றியெல்லாம் நல்லா தெரிஞ்ச ஒரு கேண்டிடேட்டாக இருந்தால் அதுவும் ஒரு ப்ரிஃபர்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஆல்ரெடி கண்ட்ரோல் வால்வ்ஸில் சேல்ஸு, அப்ளிகேஷன், ஆர்டர், மேனுஃபேக்சரிங் இதிலெல்லாம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அது வந்து ஒரு ப்ரிஃபர்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட வெப்சைட்டை கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். இதையே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துறேன். நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ஜாபுக்கெல்லாம் அப்ளை பண்ணுற அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த அப்ளிகேஷன் லிங்கை டச் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக இது வந்து அந்த அப்ளிகேஷன் பேஜுக்கே போயிடும், அப்ளை பண்ணுற பேஜுக்கே போயிடும். ஸோ அப்ளை பண்ண போகிற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் இது உங்களுக்கு தேவைப்படலைனாலும் தேவைப்படுற யாருக்காவது இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஃபார்வர்ட் பண்ணுற எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேறு ஏதாவது ஒரு வேக்கன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.